students. Next question in exercise 5.2, 10th question. So that the given points are parallelogram. So what are the properties of parallelogram? Opposite sides are parallel and equal. So equal அப்படின்றது நம்ம இங்க ப்ரூவ் பண்ண தேவையில்ல. It is a concept of slope அப்படின்றதுனால நம்ம ஸ்லோப்பினுடைய கான்செப்டை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணா போதும். அப்போ ஆப்போசிட் சைடு அப்படின்றப்போ ஏபிசிடி இது ரெண்டுனுடைய ஸ்லோப்பு ஈக்குவலா இருக்கணும். நெக்ஸ்ட் ஏடி அண்ட் பிசி இது ரெண்டுனுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இந்த ஆப்போசிட் சைட்ஸ்னுடைய ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ பேரலல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் பேரலோகிராம் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ 10th question A of 2.5 comma 3.5 2.5 comma 3.5 B of 10 comma minus 4 C of 2.5 comma minus 2.5 then D of minus 5 comma 5. So first நம்ம இப்போ slope of AB வந்து choose பண்ணலாம். So slope of AB is equal to, it is a m1 is equal to formula y2 minus y1 by x2 minus x1. So m1 is equal to, so it is a x1 y1, it is x1 y1, it is x2 y2. So இப்போ அதுபடி நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க y2 minus 4 minus 3.5 by x2 10 minus 2.5 10 minus 2.5. So is equal to m1 is equal to, so இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னாக்க, so ரெண்டு both symbols are minus, so using addition, so 7.5 minus 7.5 by இது ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க plus 7.5. so இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா -1 அப்படின்றது கிடைச்சிரும். then next slope of CD அப்படின்றப்போ, so it is x1 y1, here x2 y2, it is x2 y2. so இப்போ இதுல வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணிருக்கோம், நம்ம டைரக்டா வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். so 5 இது ரெண்டையும் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2.5 பை இங்க வரும்போது -5 இங்க வரும்போது -2.5 -5 ஃபார்முலா படி மைனஸ் வந்துரும். சோ இங்க 2.5. சோ இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது 7.5 பை இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -7.5. so it is a m2. so m2 is equal to -1. m2 is equal to -1ன்றது கிடைச்சிருச்சு. then next அடுத்து நம்ம slope of AD so slope of AD அப்ளை பண்ணும்போது இது x1 y1 இது x2 y2 அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமோ அதே இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணலாம். சோ அப்போ y2 னுடைய வேல்யூ 5 minus 3.5 5 minus 3.5 by x2 value minus 5 இங்க வரும்போது -2.5. so formula படி மைனஸ் அங்க +2.5 நால +2.5. so இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது so இங்க m1 m2 முடிச்சிருக்கோம், it is m3 is equal to, so இத சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்க 1.5. so 1.5 by 7.5. so இங்க ரெண்டுமே both மைனஸ் சிம்பல்னால ஆட் பண்றோம், ஆட் பண்ணி -7.5. so இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினோம்னாக்க, so into 10 by 10 is equal to 15 by -15 by 7.5. so sorry 75. so இப்போ இத கேன்சல் பண்ணோம்னாக்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இல்லனா 15 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 15s are 15
5 15s are 75. 5 15s are 75. So அப்போ m3 is equal to minus 1 by 5. அடுத்தது slope of BC. Slope of BC. So slope of BC க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க இது x1 y1 இது அப்படியே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்ன பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அதை அப்படியே சூஸ் பண்ணலாம். So y2 value minus 4 minus of minus plus 2.5 by இங்க வந்தோம்னாக்க x2 10 x2 value 10 minus 2.5 so இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது minus 1.5 by 7.5 so இத கேன்சல் பண்ணனும்ன்றது இல்ல இந்த வேல்யூ வச்சு அப்படியே நம்ம கூட வந்து சொல்லலாம் so இப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா m4 is equal to so 1 by minus 1 by 5 so அப்போ வந்தோம்னாக்க slope of AB is equal to slope of CD then next slope of AD is equal to slope of BC so therefore the given points are formed parallelogram. That's all the 10th question answer. Next 11th question, if the points A of 2, 2, B of minus 2, minus 3, C of 1, minus 3 and D of x, y form a parallelogram then find the value of x and y. So நமக்கு என்ன சொன்னாங்க இது வந்து ஒரு parallelogram அப்படினு வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா x and y னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சோ அப்போ slope of AB is equal to slope of CD. ஏனா opposite sides are parallel அப்படின்றப்போ slope of AB is equal to slope of CD ன்றது சொல்லலாம். சோ அப்போ slope of AB is equal to slope of CD. So slope க்கு formula slope is equal to y2 minus y1 by x2 minus x1. So அப்ப அதுபடி இங்க கொண்டா நம்ம அப்ளை பண்ணனும்னா it is x1 y1 it is x2 here x2 y2 then CD x1 y1 here x2 y2. So அதுபடி நம்ம இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க y2 minus 3 minus 2 y2 value minus 3 minus 2 by x2 value minus 2 minus 2 is equal to இது ரெண்டே அப்ளை பண்ணும்போது y2 y plus 3 by இங்க வந்தோம்னாக்க x2 so x minus 1 so இப்போ இத ஆட் பண்ணும்போது minus 5 by minus 4 is equal to y plus 3 by x minus 1 so இப்போ இது இந்த இதுக்கு இது ஈக்குவல் இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்றப்போ so y plus 3 is equal to minus 5 and another one x minus 1 is equal to minus 4 so இது அப்படியே opposite side change பண்ணா so இது இந்த side change பண்ணோம்னா y is equal to 5 minus 3 so y is equal to 8 minus 5 minus 3 is minus 8 இங்க வந்தோம்னாக்க y is equal to minus 4 plus 1 y is equal to minus 3
So that's all the 11th question answer. So இதுல ஒரு ஸ்மால் சேஞ்சஸ். ஸோ இந்த மைனஸ்க்கு மைனஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாக்க y plus 3 is equal to 5. ஸோ இந்த 3 அந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது y is equal to 5 minus 3. ஸோ y is equal to 2. y is equal to 2. நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னாக்க x minus 1 is equal to 4. இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது x is equal to 4 plus 1. அப்போ x is equal to 5. That's all the 11th question answer. Next 12th question. Let a of 3 comma minus 4, b of 9 comma minus 4, b of 9 comma minus 4, then c of 5 comma minus 7, 5 comma minus 7, and d of 7 comma minus 7. So that a b c d is a trapezium. So trapezium அப்படினாக்க any two sides மட்டும்தான் parallel இருக்கணும், another two sides not parallel இருந்திருக்கணும். So அப்போ first நம்ம slope of AB செப்பரேட்டா வந்து ஃபைண்ட் பண்ணணும். slope of AB is equal to formula. So it is m1. So formula y2 minus y1 by x2 minus x1. So m1 is equal to y2 in value. So here x1 y1, here x2 y2, then here x1 y1, here x2 y2. So minus 4, minus of minus plus, so plus 4 by 9 minus 3 is equal to 0 by 6 is equal to 0. Next slope of CD is equal to y2 minus 7 plus 7 by x2 value 7 இங்க வந்தோம்னாக்க plus 5, sorry minus, formula படி minus வந்துரும், so minus 5. so is equal to 0 by 2 is equal to 0. So m2 is equal to 0. Next m3, slope of BC க்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். So BC is equal to y2 value minus 4, minus of minus plus, so 7, அடுத்தது x2 9 minus 5 is equal to 3 by 4. So here m3 is equal to 3 by 4. m3 is equal to 3 by 4. Next slope of AD is equal to y2 value minus 7 plus 4, so it is m4 is equal to minus 7 plus 4, so minus into minus plus வந்துரும், so plus 4, அடுத்தது 7 minus 3 is equal to minus 3 by 4. So அப்போ இங்க வந்தோம்னாக்க slope of AB is equal to slope of AB யும் CD யும் ஈக்குவலா இருக்கு, அப்போ slope of CD. அடுத்தது slope of BC is not equal to slope of AD. So therefore ABCD is a trapezium.
So that's all the 12th question answer. Next 13th question. So 13th question, a quadrilateral has vertices at, so ஒரு quadrilateral உடைய vertices வந்து சொல்றாங்க. So quadrilateral அப்படினது 4 sides இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு quadrilateral தான். So A of 3, -4, the next B of 9, -4, then C of 5, -7, 5, -7, next D of sorry A of 4, A of -4, -2, B of 5, -1, then C of 6, 5, D of -7, 6, so that midpoint of these sides, so இதனுடைய midpoint வந்து find பண்ண சொல்றாங்க. so அப்ப midpoint find பண்ணா இந்த ஷேப் வரும். so it is P Q R S. இந்த P Q R S அப்படின்றது ஒரு parallelogram அப்படின்னு சொல்லி நம்மளே ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. so அப்போ first midpoint of AB, midpoint of AB is equal to P of midpoint of AB की formula x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. so அதுபடி நம்ம இங்க அப்ளை பண்ணோம்னா is equal to P of, so x1 value -4 plus 5, -4 plus 5 by 2 by 2. அடுத்தது -1 plus -2 by 2. so is equal to P of, so இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னம்னாக்க 1, so சப்ராக்ஷன் பண்ணும்போது 1, so 1 by 2, இங்க வந்து ஆட் பண்ணோம்னாக்க 3 by 2, so it is P of. அடுத்தது midpoint of AB ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது BC, so BC it is a Q of அப்படின்றப்போ x1, so 5 plus 6 by 2, இங்க வந்தோம்னாக்க so இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கூட வச்சுக்கலாம். P of 1 by 2 னா 0.5, இங்க ரெண்டுமே வந்து மைனஸ்ல வரணும்னா மைனஸ், so -1.5 இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இது மாதிரி வச்சிட்டோம்னாக்க நமக்கு அங்க சப்ட்ராக்ட் இது வேல்யூ ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். தென் நெக்ஸ்ட் இங்க வந்தோம்னாக்க 11, அடுத்தது y1 வேல்யூ -1 plus 5 by 2, so is equal to Q of, so இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்க 11 by 2 is 5.5, இது ஆட் பண்ணோம்னாக்க 4, so 4 நாக்க 2 ஆல கேன்சல் பண்ணா 2. then next midpoint of BC, அடுத்தது CD க்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ CD நாக்க R of, so R of x1 plus x2 it is a 7, so அப்போ 6 plus -7 by 2, 5 plus 6 by 2 is equal to Q of, R of, so இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -1 by 2 is -0.5, இது ஆட் பண்ணும்போது 11 by 2 means 5.5. next midpoint of AD, so AD is equal to S of, so -7 -4, -7 plus -4 by 2, 6 plus -2 by 2,
equal to so இப்போ இத வந்து ஆட் பண்ணோம் அப்படினோம்னாக்க so இது ரெண்டே ஆட் பண்ணா 11 11ல 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினாக்க -5.5 கமா இங்க வந்து இது பண்ணோம்னாக்க 4 இத கேன்சல் பண்ணோம்னா 2 so இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னா கிடைச்சிருக்குனாக்க p of therefore midpoint therefore p of 0.5 comma -1.5 அடுத்தது q of 5.5 comma 2 அடுத்தது r of -0.5 comma 5.5 அடுத்தது s of so here s of 5 minus 5.5 comma 2 so இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்லோப் வந்து ஃபைண்ட் பண்ணனும் so இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் PQ m1 is equal to so y2 minus y1 y2 இனுடைய வேல்யூ here x1 y1 here x2 y2 here x1 y1 here x2 y2 so அதுபடி நம்ம கொண்டாந்து இங்க அப்ளை பண்ணோம் அப்படினாக்க y2 வேல்யூ 2 minus y1 வேல்யூ minus of minus plus 1.5 by x2 இனுடைய வேல்யூ 5.5 minus 0.5 so இப்போ இத ஆட் பண்ணோம் அப்படினோம்னாக்க equal to 3.5 by இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 5 so இத கேன்சல் பண்ணனும்ன்றது தேவையில்லை அப்படியே வச்சுக்கலாம் the next slope of PQ க்கு அடுத்து RS m2 is equal to y2 இனுடைய வேல்யூ 2 minus 5.5 by இங்க வந்தோம்னாக்க x2 வந்து வேல்யூ -5.5 plus இங்க ஒரு minus 0.5 னா plus 0.5 so இப்போ இத கேன்சல் பண்ணும்போது 1.5 சரி 3.5 by -3.5 by -5 so minus cancel ஆயிடுச்சுனா 3.5 by 5 next slope of so PQ க்கு ஃபைண்ட் பண்ணா அடுத்து RS ஃபைண்ட் பண்ணோம் அடுத்து QR ஃபைண்ட் பண்ணோம் so QR m3 is equal to so QR அப்படின்றப்போ y2 இனுடைய வேல்யூ 5.5 சரி 2 minus இங்க வந்து 5.5 by x2 இனுடைய வேல்யூ 5.5 minus x1 இனுடைய வேல்யூ plus 0.5 so இப்போ இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -3.5 by 6 இதுக்கு மேல இது கேன்சல் பண்ணா it is a m3 next slope of அடுத்து QR ஃபைண்ட் பண்ணிட்டோம் அடுத்து PS வந்து ஃபைண்ட் பண்ணோம் PS so it is m4 is equal to so y2 இனுடைய வேல்யூ 2 minus y1 இனுடைய வேல்யூ 1.5 so minus 1.5 இங்க ஃபார்முலா படி ஒரு மைனஸ் அப்ப பிளஸ் வந்துரும் by x2 இனுடைய வேல்யூ -5.5 அடுத்து இங்க வரும்போது -0.5 is equal to 3.5 by -6 so is equal to -3.5 by 6 so
இப்போ இங்க வரும்போது ரைட் பண்ணும்போது ஸ்லோப் ஆஃப் PQ is equal to slope of RS. Next, slope of QR is equal to slope of PS. Therefore, the given points are parallelogram. That's all the 13th question answer. So இந்த இடத்துல வந்து given points ரைட் பண்ணக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மிட் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ therefore the midpoints of the quadrilateral formed parallelogram. That's all the 13th question answer.